மகளே கேரளா லாட்ரி ரேசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 617 ஓகே 617 நம்ம கொடுத்த ஆள் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம 2ல் 1 மாதம் மாதிரி தான் கொடுப்போம். எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் டார்கெட் பண்ணோம். பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிட்டே வருது. ஓகே வாங்க, இன்றைக்கான கசிங் பார்க்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு மட்டும்தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே வாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது ஒரு அருமையான வின்னிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ண அமைத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மகளே கேலாண்டிய நம்பர் இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 50 ரூபா, ஃபோர் டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாஸ் வச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் வச்சு 1 மணி ரிசல்ட்டுக்கு, 6 மணி ரிசல்ட்டுக்கு, 5ஆம் வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு, 7ஆம் வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? மகளை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ட்ரிக்கில் வரக்கூடிய நம்பர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து அந்த சேனலில் ஒரு வீடியோ ஒரு கணக்கில் போட்டேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ட்ரிக்கில் 2 ட்ரிக்கில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6-1லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? நேற்று ஒன்று சொல்லியிருப்போம், ஒரு ட்ரிக்கில் வருதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. நான் அதே ட்ரிக்கில் வரக்கூடிய நம்பரை தான் நான் வந்து இன்றைக்கி கால்குலேட்டர் மெத்தட்லேயும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? 2 மெத்தட் நான் ட்ரிக்கில் வச்சுருக்கேன். அந்த ட்ரிக் நம்பரையும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? கணக்கில் வந்தால் எடுத்துங்க. மேக்ஸிமம் பாஸ் ஆகும். ஏபிசியே பாஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் மெத்தட்னால தான் நான் வந்து கால்குலேட்டர் மெத்தட் போட்டிருக்கேன். இல்லைன்னா கமெண்ட்டு நான் மாட்டுக்கு 6-1 இல்லை அப்படின்ட்டு போட்டு போயிடலாம். ஆனால் அப்படி போட்டால் நமக்கு வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடு சில நாள் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நம்ம கால்குலேட்டர் மெத்தடே அந்த சேனல் கடைசி வரைக்கும் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் நான் கால்குலேட்டர் மெத்தட்லேயே நம்பர் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே, 755 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் நம்ம வந்து 947 போட்டுக்கிறோம். ஓகேவா? 947 போட்டுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸை வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 வச்சு எடுக்க நமக்கு வந்து 1 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 753. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னவான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து 753 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 947 வச்சு எடுக்க நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 753 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 208. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 போட்டுக்கிறோம். எஸ்ஐஎன் ஆப்ஷன் 947 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் படிக்கணும். நமக்கு வந்து 1 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 208 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 617 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 947 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 2 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதிலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். 4-2ல் இனி ஒரு நம்பர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த மெத்தட்ஸ் நான் போடல. இந்த மெத்தடில் நமக்கு 2-4 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு மெத்தட் தான் எடுக்கிறோம். நம்ம ட்ரிக்லேயும் நமக்கு 4-2 தான் கிடச்சிருக்கு. நம்ம கால்குலேட்டர் மெத்தட்லேயும் 4-2 தான் கிடச்சிருக்கு. நாளைக்கு 4-2லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 3 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 days ரிசல்ட் வர மாதிரி தனித்தனியாக நம்பர்ஸ் வருது. அதனால் நான் சிம்பிளாக 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, 753 வச்சு அடிக்கலாம். நமக்கு அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 753 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து மீண்டும் எடுக்க போகிறோம். இதில் 854 வச்சுருக்கோம். ஃபார்முலா நம்பர் 854. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் எடுப்போம். 6 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 753 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 208. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 208 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 854 போட்டுட்டு நமக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 208 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா சார்? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 854 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 617 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 8 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? நம்ம கொடுத்த ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்போர்டுக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் 2ஆம் நம்பர் வரலாம், 4ஆம் நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. அது நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் வருது. அதனால் நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கல. அவங்க கணக்கில் மேட்ச் வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா இன்னொரு ஆல்போர்டு. ஓகேவா? இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாதி நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதிலிருந்து நாளைக்கு வின்னிங்ஸ் ஏபிபிசிஎஸ்சி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 2 நம்பர் ட்ரிக்லேயும் நமக்கு வந்து பாஸ் ஆச்சு. அதனால தான் நான் இந்த ட்ரிக் நம்பருக்கு நான் வந்து கால்குலேட்டர் மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கு 48 84 28 82 43 34 23 32ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617. ஓகேவா? 617 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாப்போன்னு வந்து ஒரு 3 days ஃபாலோ கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 32 23 நம்ம கணக்கிலையும் கொடுத்துருந்தோம். ஏதாச்சும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வேலுசாமி அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டு சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் சூப்பரான ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருவாங்க. சிங்கிள் ஷாட்டு ஒரே நம்பரு ஒரே போர்டு. ஓகே, சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜா அவர் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆளக்கான அன்றைக்கி தான் 5 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 6ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பரான ஒன்று ஏ போர்டுக்கு ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கஸ்ஸிங் ஏபிபிசி இவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல. ஓகேவா? யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல. உங்களுக்கு ஏதாச்சும் கஸ்ஸிங் ஏதாச்சும் இருந்தால் ஒரு கொஞ்சம் ஒரு வீடியோ பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் நம்பர் ஏதாவது ஸ்ட்ராங்காக கிடைக்குதுன்னு பார்த்துங்க. இவர் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோபிநாத் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே மேடம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வின்னிங் சூப்பராக கொடுத்துருங்க. இந்த வந்து இன்றைக்கி இந்த 0-2 பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓரளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்போர்டுக்கு அந்த சேனலில் வீடியோ போட்டுருப்போம். பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு ஒரு மெத்தடில் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் பற்றி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த சேனல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க. ஏபிபிசிஎஸ்சி ஸ்ட்ராங் நம்பருக்கு நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வின்னிங்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான கசிங்கிற பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அமைத்து வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகே, நமக்கு நாளைக்கான கசிங்கிற பார்க்கலாம்.